படம் சூப்பராக இருக்குது. ரியலாக நடந்த இன்சிடென்ட் தான் படத்தில் எடுத்திருக்காங்க. சூப்பர் ஆக்டிங். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் கண்டிப்பாக நமக்கு வேணும். அந்த மாதிரி சீட் எடுத்து த்ரில்லர் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எங்கேயுமே போராடி சூப்பராக இருக்குது. சூப்பர் இண்டியன்ஸ் ப்ரோ. கான்செப்ட் சர்வைவல் த்ரில்லர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மலையாளம் சர்வைவல் த்ரில்லர் ஐ எவர் சீன். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி செம்ம த்ரில்லிங்காக போச்சு படம். ஒவ்வொரு சீனுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே கதைக்குள்ளே எடுத்துன்னு போவாங்க. பட் ஒன்ஸ் அந்த இது குழிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த த்ரில்லிங் எலிமெண்ட் தான். அடுத்தடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதோட ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட் ரெண்டுமே ரொம்ப கம்பைன் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. மலையாளம் சினிமாக்கே ஒரு செமையாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கை தட்டுற மூமெண்ட் நிறையா இருந்துச்சு. படம் செமையாக இருந்துச்சு. தியேட்டர் ஃபுல்லாக செம ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி இருந்தது. தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் ரியலாக இருந்தது. ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் கமலோட ரெஃபரன்ஸ் 2-3 இடத்துல வந்தது. இளையராஜா சாங்ஸ் வந்தது. அந்த குணா படத்தோட சாங் வந்தது. அதில் நடுவில் ஒரு அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டு வரும்போது அந்த பாட்டு எப்படி வந்ததுன்னே தெரில. நிஜமா கூஸ்பம் மூமெண்ட். அது நல்லா இருந்தது ப்ரோ. படம் வந்துட்டு இட் இஸ் டெஃபினட்டாக எல்லோரும் வந்து பார்க்கணும். என்ன சொல்கிறது, அந்த கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே கொஞ்சம் படம் எப்படிடா போகுதுன்னு தான் இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த கேவுக்கு போயிட்டு அவங்க உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வந்து உட்கார வச்சிருச்சு. ஒரு இடத்துல கூட லேகு போர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டெஃபினட்டாக எல்லாருமே பார்க்கணும். மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பிரேமலு, பிரம்மா யுகம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படம், இது எல்லாமே லைக் ஆல் ஆர் 9 ஸ்டார் ரேட்டட் மூவிஸ். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி we have to take lot of movies which are very story oriented. We have to keep it up with them. அப்படி தான் தோணுது. everyone have to watch this movie. அதான் சொல்கிறேனே, அவங்க புல்ல வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வரப்பே கண்மணி அன்போடு காதலன் பாட்டு தான் வரும். ஹோல் தேட்டரை எரப்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் வெரி குட் மூவி. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்தது. அதான் குணா கேவில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் அதில் மாட்டிக்கிறாரு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு காப்பாற்றி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு அதெல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா த்ரில்லிங்காக எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லிங்காக போச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்ட் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங், அதை ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. எவ்வளோ அளவுக்கு த்ரில்லாக எடுத்துருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்து பார்க்க அந்த பாண்டிங்கை பார்க்க. இல்லை, மலையாளம் வந்து எப்பவுமே மலையாளம் சினிமாஸ் வந்து ஒரு புது கிரியேஷன்ஸ் வந்து நல்ல ஸ்டோரிஸ் எடுத்து தான் வருவாங்க. இந்த ஸ்டோரி நல்லாவே இருக்குது. அதான் த்ரில்லிங், ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு படம். மியூசிக்லேருந்து எஸ்எஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் ஒர்க்கு, ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ். இல்லை போர்லாம் அடிக்கல. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு படம். எங்கேயுமே போர் அடிக்காது ப்ரோ. உங்களை ஃபஸ்ட்டு 20-30 மினிட்ஸ் கதை எடுத்துன்னு போவாங்களே தவிர அதுக்கப்புறம் எங்கேயுமே போர் அடிக்காது. படம் சூப்பராக போகும். பக்காவாக வந்து ஆக்சுவலி பேக்ரவுண்டு வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. படத்தோட மியூசிக் நல்லா இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி இல்லைங்க. நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மூவி எப்படி எடுக்கணுமோ, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை எப்படி ஒரு மூவியை எடுத்து எப்படி நல்லாவே காமிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்குறாங்க. நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு கிரியேஷன். ஆக்சுவலி நல்ல இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல. படம் ஸ்டார்ட் ஆகி உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி இருந்தது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. முதல்ல அவங்க டக் ஆஃப் ஆர் எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி அவங்க ரெஸ்கியூ பண்ணும்போது அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. எக்ஸாக்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. செட் மாதிரி தெரியல, ரியலாக எடுத்த மாதிரியும் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நல்ல படம் ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 பேருமே லைக் அந்த கேங்காக போயிருக்காங்க. அந்த கேங்கில் ஒருத்தரையும் ஒரு மாதிரி எமோட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் வந்துட்டு டெஃபினட்டாக பார்க்கணும். எல்லாருமே பார்க்கணும். நான் சப்டைட்டில் இருக்கான்னு தேடி வந்து பார்த்தோம். சப்டைட்டில் இருந்தது, அதனால் நல்லாவே படம் புரிஞ்சது. டெஃபினட்டாக எல்லாருமே பார்க்கலாம். அதான் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஒரு குறை சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே ஒன்றால தான் வந்துட்டு இன்னும் அடுத்து என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆர்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ஒரு குகைக்குள்ளே இறங்குறது அப்படியே ரியலிஸ்டிக்காக காட்டணும்னா ஆர்ட் ஒர்க்குமே ரொம்ப இருந்தது ப்ரோ. அதாவது சொல்கிறேன், இந்த படத்தை எவ்வளோ பெட்டராக புல் ஆஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி வெரி குட் மூவி.